எங்கள் பரலோகப்பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14-18 வசனங்கள் வாசியுங்கள். 13-14 லோத்து ஆபிரகாமிற்கு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் துளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் துளை எண்ணப்படுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எதிரத்தில் இருக்கும் மம்ரேயின் சம பூமியில் சேர்த்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த நாளிலும் மறுபடியும் உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி குறித்து ஐயா சொன்ன உடனே தியானம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த சபைக்கேற்ற ஒரு செய்தியை தர வேண்டும். அப்போ பெருக்கத்தை குறித்து கர்த்தர் பேச சொன்னார். அல்லேலூயா. பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. விசுவாசியின் தகப்பனாகிய ஆபிரகாமை கர்த்தர் பெருகச் செய்வதாக வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமோட தம்பி மகன் லோத்தும் கூட வந்தார். ஆனா லோத்து அவனுடைய பெரியப்பா அப்படிதான் வரும் சூழ்நிலை அறிந்து அவர் தானா விரும்பினாரா, இல்ல ஆபிரகாமுக்காக விட்டு கொடுத்தாரா, இல்ல தேவ சித்தத்தை நிறைவேற்றினாரா என்று நமக்கு தெரியாது. இல்லையா? ஆனா சோதம் போற பட்டணத்துக்கு அருகான ஒரு செழிப்பான இடம் இருக்கிறது, அங்கே போக சொல்லி போய்விட்டார். அப்போ ஆபிரகாம் எப்போது தனித்து விடப்படுவான் என்பதை குறித்து ஆண்டவரும் ஆவலா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமை விசேஷமாக அழைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே, நீ ஆசீர்வாதமாய் இருந்தாய். அல்லேலூயா. உன் நிமித்தம் பூமியில சகல வம்சத்தாரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். இப்ப லோத்து பிரிஞ்சு போயிட்டாரு. உடனே ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். அல்லேலூயா. ஒருவேளை லோத்து தன்னோடு கூட இருப்பதை ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதமாக கருதி இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆதாயமாக கருதி இருக்கிறான். எனக்கு துணையா என் தம்பி மகன் இருக்கிறான். துணையா இருந்தவர் திடீர்னு அந்த மேய்ப்பருக்குள்ள சண்டை வந்ததுனால அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டபடினால அதன்படி லோத்து தனியை பிரிந்து கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா. இப்ப பிரிஞ்சு போனாலும் ஒரு அங்கலாய்க்கு ஒரு ஏற்பம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. நமக்கு துணையா இருந்தவர் தம்பி மகன், அவன் எனக்கு துணையா இருந்து பாதுகாப்பா இருப்பான் என்று சொன்னார். நிச்சயம் இன்னைக்கு அவர் பேசினார். சூழ்நிலை எப்படி ஆகிவிட்டது என்று அவன் ஒருவேளை கணக்கத்தில் இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு மோசைக்கு அப்புறம் ஒரு யோசுவா, ஐயோ நம்ம தலைவர் போயிட்டாரு. மோசை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். மோசை சொல்படி கேட்டோம், இனி யாருடைய வழிநடத்துவா என்று சொல்லக்கூடிய அங்கலாய்ப்பு யோசுவாவுக்கும் போது கர்த்தர் கடந்து வந்து பலப்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்களை ஏறிட்டு நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். எல்லா இடத்தையும் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உழைத்து உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அல்லேலூயா. இன்றைக்கு கூட கானான் தேசம்
இஸ்ரவேல் நாடாக இருக்கிறது. இஸ்ரவேல் நாட்டினுடைய மேற்கு பகுதியில் மத்திய தரை கடல். அல்லேலூயா. மத்திய தரை கடல் எகிப்தை தாண்டி துருக்கியை தாண்டி ஐரோப்பாவை ஆப்பிரிக்கா பிரிக்கிறதாக ஒரு கடலாயிருக்கு. இப்போ எகிப்துக்கு தெற்க அரேபியாவுக்கு ஏமனுக்கு மேற்க இருக்கிற செங்கடல், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அல்லேலூயா. தூளை போல, தூசிய போல, தூளை போல பெருக பண்ணுவேன் ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்ப நீளம் அகலம், அப்ப காலம் இருப்பாங்க. ஆண்டவருக்கு 4 திசையும் காமிச்சிட்டாரு. ஆனா இந்த இடத்துல நீளம் அகலம் காண்பிக்கிறார். அப்போ கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? மேற்கே இருக்கிற அந்த மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் நீளமா இருக்கும். அது எங்க வரைக்கும்? சிரியாவை தாண்டி துருக்கி எங்க வரைக்கும்? மத்திய தரையில் இருக்கு. கீழே எகிப்து வரைக்கும் இருந்து அப்படியே ஆப்பிரிக்காவையும் ஐரோப்பாவை பிரிக்கிறதாக இருக்கிறது. அப்ப நீளம், கடற்கரை நீளம் அதிகம். அதை சார்ந்த கிழக்கு பகுதி நிலப்பகுதி. நிலப்பகுதியிலும் கானானில் குடியிருந்தது கொஞ்சம் தான். அப்ப நீளம் அதிகம், அகலம் கம்மி. அல்லேலூயா. இந்த மேப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொன்னது கரெக்டா யோசித்து தான் ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. அந்த இடத்தை வச்சுதான் பேசுறாரு. ஆனா நமக்கு அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல சூழ்நிலை பார்த்தா தெரியும். ரொம்ப நாள் அதை ஆராய்ச்சி பண்ணதுனால நமக்கு அந்த காரியம் விளங்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்த அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்ப கர்த்தர் மறுபடியும் 3 தடவை சொன்னார். ஒன்று, வடக்க தெற்க மேற்க கிழக்க பாரு, பூமி தூள போல ஒரு சந்ததியை பெருக பண்ணி எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன், இந்த தேசம் தான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு நீல அகலம் எவ்வளவு அழைத்து திரி என்று சொல்லுகிறார். அப்போ இந்த சொன்னவன ஆபிரகாமுக்கு ஒரு உற்சாகம். ஏற்கனவே அவர்கள் பெத்தேலுக்கும் ஆயிலுக்கும் மத்தியில ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இப்ப இருக்கிறாங்க. இல்லையா? ஆனா ஆண்டவர் பேசின பிறகு எப்ரோனுக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து, எப்ரோன் பக்கத்துல இருக்கிற மம்ரேயின் சமபூமியில கூடாரத்தை பெயர்த்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப ஆடு மேய்க்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வைப்பாருங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடு மேய்ப்பவர்களுடைய வேலையை எங்க புல் செழிப்பா இருக்கோ அங்க பார்த்து ஆடை ஓட்டிட்டு போயிடணும். அப்போ அந்த தொழில் அடிப்படையில அவங்க கானான் தேசம் முழுவதும் சுத்தி வருவதற்கு எங்கெல்லாம் செழிப்பு இருக்கு அங்கெல்லாம் போய் ஆடுகளை பத்திட்டு அங்க ஒரு கூடாரம் போட்டுட்டு அங்கே இருந்து தொழில் பண்ணிட்டு இப்படி ஒரு பிசினஸ். இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆண்டவர் விருப்பம் என்னன்னா, ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இல்லையா? ஒரு ஆள் 2 பேர் வச்சு ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சபைகள் அப்படியெல்லாம் தேவை இருக்கும். எங்கே 2-3 பேர் இருப்பாங்க, அவங்க மத்தியில இருப்பாரு. ஆனா ஆண்டவருடைய மனசு நிறைய ஜனங்களை கூட்டி வச்சு ஆராதிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சளைத்தவர் அல்ல. இப்ப எல்லா பிசாசானவனே நிறைய பேரை வச்சு கூட்ட நடக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு நிறைய கூட்டம் தேவைப்படுகிறது. அப்ப ஆண்டவர் மனசு அறிஞ்சு நாம செய்யணும். கூட்டத்தை கூட்டிக்கிட்டே. அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, தூளை போல பெருக பண்ணுவேன். தூள ஒரு ஆள் என்ன
அப்படி ஒரு சந்ததியை எண்ண முடியாது. இப்ப அப்படி ஆக்கிட்டார் உலகத்துல, முக்காவாசி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அமெரிக்கால இருந்து நம்ம கிழக்கிந்திய பகுதிக்கு உலகம் ஃபுல்லா இருந்தாலும் இன்னும் கிழக்கு பகுதியில் ரசிக்கப்படாத ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதையும் தாண்டி பிலிப்பைன்ஸ், தென்கொரியாலாம் ஆண்டவருடைய நாடாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. மற்றொரு கடினமான பகுதி இருக்கிறது, விக்கிரக ஆராதனை நிறைந்த கடினமான பகுதியில் இருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் அந்த வேலையை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த பூமி மாத்திரமல்ல, பூமியில மாத்திரமல்ல வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போகணும். அங்கதான் நிரந்தரமான வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப அதற்கு ஏற்ற விதமாக பூமியில கர்த்தர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மக்களாக, எவ்வளவு ஜனங்களாக இந்த ஜனங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வேதத்துக்கு மிஞ்சி ஒரு வேதனை உலகத்துல இல்லை. ஆண்டவருடைய வழிகாட்டுதல் மீறி ஒரு வழிகாட்டுதல் உலகத்திலே கிடையாது. ஆண்டவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள் அநேக தீமையான வழியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலவங்க ஆண்டவர் வார்த்தை மீறி பற்று அனுபவிச்சு நொந்து நூலாகி வருவாங்க, அது ஒரு சைஸ். ஆனா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படித்து அது வார்த்தைப்படி செய்கிறவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்ப ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பர் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்கள். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து 100 வயதில் ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். அல்லேலூயா. 75 ஆண்டுகள் அழைத்தார், 25 ஆண்டுகள் காவல் காத்தார். ஒரு வருஷத்தை குழந்தை பெற்றோம். அல்லேலூயா. 75 கூப்பிட்டு 76 கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் 25 வருஷம் காவல் காத்து அவருடைய ஜீன்களை கர்த்தர் மாற்றுகிறார். மனசை மாற்றணும். சாராவுடைய மனசை மாற்றுகிறார். 2 பேரும் கர்த்தருடைய வழியில காத்து கிடந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவரை பற்றி 25 ஆண்டுகள் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ஆண்டவர் அப்படி கற்றுக்கொண்டு அவர்களுமாய் பிறந்த ஈசாக்கு தான் தன்னை பலியிட ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்கு தன்னை பலியிட ஒப்பு கொடுத்தான். அப்போ அவருடைய ஜீன்களை மாற்றி கர்த்தருக்குரியவர்களாய் மாற்றுவதற்கான காலகட்டம் 25 ஆண்டுகள் ஆண்டவர்களுக்கு ஒதுக்கி இருந்து அவர்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்திக் கொண்டு அவர்களை வழிநடத்தி அவர்களை நல்ல கூழா கற்களாக மாற்றினார். கரண்டு முறையான கல்லா இல்லை, கூழா கல்லா மாற்றினார். 2 பேரையும் கூழாக்கல்லா மாற்றி நல்ல கூழாக்கல்ல போல நீதிமானாக ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனமாக அவர்களை உள்ளத்திலே மாற்றினார். ஆனா இடையில ஒரு குழப்பம் வந்து ஆகார் என்று சொல்லக்கூடிய பெண்மணி உள்ள வந்துட்டார். ஆனா அவர் மாம்ச கிரியை உள்ளவர், மாம்சத்துக்குரியவள், அடிமையாக இருக்கிறவள், கல்வி அறிவு இல்லாதவள். ஏதோ வாழ்றோம், எப்படியோ போறோம், ஏதோ அடிமையா வந்துட்டோம், இனிமே அடிமைக்குரிய குணம் தான் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட அந்த ஆகாரோடு சேர்ந்த பெற்ற பிள்ளையும் அதே மாதிரிதான் இருந்தது. அல்லேலூயா. ஈசாக்கை நம்பின்னு பார்க்காம எதிர்க்கிறவனாய் இருந்தான், பொறுப்பற்றவனாய் இருந்தான், ஊதாரியாய் இருந்தான், ஒடுக்கக்கேடுள்ளவனாய் இருந்தான். இப்படிப்பட்ட அப்போ 2க்குள்ள வித்தியாசத்தை கர்த்தர் உலகத்துக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் சாராளும் காத்திருந்து பெற்ற பிள்ளை ஈசாக்கு காத்திருக்காமலே ஆண்டவர் வழியை கற்றுக்கொள்ளாமலே இருந்ததால் ஒரு சூழலை பெற்ற பிள்ளைதான் இஸ்மவேல்.
இப்ப ரெண்டுக்கும் நிறைய மழைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்தவராய் வாழ்கிறவர்கள் அந்த காலத்துல சேத்துக்கு சமமாய் இருக்கிறார்கள். ஆனா இஸ்ரவேலை பின்பற்றி வந்தவங்க அவங்க தாயின் சந்ததியாய் இருக்கிறாங்க. வெளியே தெரிய ரெண்டு சந்ததிக்கும் வந்துருச்சு. மிந்தி நீர்னால அழிக்கப்பட்டது. ரெண்டு சந்ததி இருந்து ஒரே சந்ததியாய் ஒழுக்கக்கேடாய் உருப்படாமல் பயிற்று கர்த்தர் நீரினால அழிச்சு போட்டார். அல்லேலூயா. ஆனா இப்போ மறுபடியும் அதே கதைக்கு வந்துட்டோம். கிறிஸ்தவராய் நாம சேத் புத்திர சந்ததி, தேவ புத்திரர்கள். அவங்க தாயின் சந்ததியா வந்துட்டாங்க. பலகால மனக்கொள்வை, மனம் போன வாழ்க்கை, எடுப்பேன், கழிப்பேன், கொள்ளுவேன், வெற்றுவேன், இப்படி சொல்லி அவங்க பற்றி உலகமே அல்லேலூயா. ஆனா அவங்களும் சொல்றாங்க, வாங்க வாங்க எங்க எதுக்கு வந்திருக்கேன். அல்லேலூயா. அவங்களுக்கே தெரியாது. அவங்களும் கேட்டு மற்றவங்களையும் கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் ஆண்டு ஆபிரகாம் சந்ததியே உண்டாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை வார்த்தை மீறுகிற பொழுது அப்படிப்பட்டதான ஒரு காரியம் தான் வித்தியாசம். ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டா நமக்கு பெரிய மீட்பும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நெருக்கத்துல ஒரு பெருக்கத்தை பார்க்கிறோம். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவோ அவர்கள் பருகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அவர் கர்த்தர் அதிகப்படுத்துகிறார். அதிகப்படுத்தும் போது அங்கே 75 பேராக எகிப்துக்கு கடந்து வந்தவர்கள் காலகட்டத்தில் அவர்கள் வளர்ந்து பெருகினார்கள். வளர்ந்து பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் யாத்திராவுடைய தொடக்கத்திலே யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் அந்த சந்ததியும் மறைந்து போனது. அப்போ இஸ்ரவேலர்கள் பழகி பெருகினார்கள். அப்போ யோசேப்பை குறித்து அறியாத ஒரு ராஜா தோன்றினான். எகிப்துல யோசேப்புடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவன் எகிப்து ஜனங்களுக்கு செய்த நன்மைகளையும் எகிப்து ராஜா அவனுக்கு செய்த உபகாரத்தையும் அவனை நம்பி செய்த கிரியைகளையும் பெரும் பஞ்சம் வந்ததையும் அந்த பஞ்சத்துக்கு தப்ப யோசிப்பு வழிகாட்டுறதையும் அறியாத ஒரு மனுஷன் வந்துட்டான். வந்து அவன் சொல்றான், இவங்க பெருகிட்டாங்க, நாளைக்கு ஒரு யுத்தம் நடந்தா எதிரிகளை சேர்ந்து யுத்தம் பண்ணி இவங்க ஓடி போயிருவாங்க, வந்தாலும் விடவே கூடாது. இவங்க அப்படி அடிமையாக்கி நம்ம கண்ட்ரோலே வச்சிருக்கோம். நம்ம கண்ட்ரோலே வச்சிருக்கணும். எகிப்திய ராஜாவும் மந்திரி மாதிரி எல்லாரும் திட்டம் போட்டு இவர்களை அடிமைப்படுத்தி கொடுமையாக வேலை வாங்கினார்கள். விசாரணைக்காக வைத்தார்கள். அதான் ஒரு வேலை வந்து திருப்தியா 8 மணி நேரம் செய்யலாம், சம்பாதிக்கிறவங்க 12 மணி நேரம் கூட செய்யலாம். ஆனா இவன் இரவு போலும் செய்யணும். இல்லையா? அது சும்மா அடிவிடுத்து வேலை வாங்கினா அவங்களுக்கு வாழ்க்கை கசப்பாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறோம். ஜீவனை கசப்பாக்கி ஐயா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்ந்தது செத்தே போயிடலாம், இந்த வாழ்க்கையா வாழ்ந்தது செத்து போலான்னு சொல்லி அப்படி ஒரு வாழ்க்கைக்கு உரியவர்களாக எகிப்திய ராஜா மன்னனால் மக்களால் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். ஆனால் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார். அப்போ பெருக்கப்படுவதற்கு ஆண்டவர் அவர் கண் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை பெருகச் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே அவர்கள் வளர்ந்து பெருகினார்கள். தேவன் நோக்குறார்கள். ஆனா இப்போ காசா பட்டணத்தை பார்க்கிறாங்க, அடிக்கி நொறுக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்க பெருகுவதற்கு வழியே இப்ப இல்லாதபடிக்கு சூழல் எல்லாம் மாறி கிடக்கு. அந்த அளவுக்கு ஒரு அக்கிரம அட்டுழியெல்லாம் நடந்துட்டு வேத வசனமும் சில இடத்துல அந்த இடத்துல குடியேற்றப்பட முடியாது என்று சொல்லி வேத வசனமும் சொல்லுகிறதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரி காரியம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் கருப்பாய் அவர்களை பெருக பண்ணினார் என்று சொல்லிப்பார். யோவான் 2:9 வாசியுங்கள்.
தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. அப்ப இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். காணாவூர்ல 3ஆம் நாள்ல ஒரு கல்யாணம் நடந்து அங்கே இயேசுவின் தாயா மரியாளும் இருந்தாள். இயேசு சீசன் இந்த கல்யாணத்தில் அழைக்கப்பட்டார்கள். பாதி பந்தியில ரசம் காலி ஆயிடுச்சு. அப்ப இயேசுவின் தாய் வந்து இயேசுவிற்கு வந்து உனக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அப்ப ஆண்டவர் ஸ்திரியை உனக்கும் எனக்கும் என்ன என் மேலே இன்னும் வரவில்லை என்று சொன்னார். உடனே தாயாகி மரியாள் வேலைக்காரன் சொல்லி என்ன சொன்ன அதுபடி செய்யுங்கன்னு போயிட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வேலைக்காரன் சொன்னா தண்ணீரை கொண்டு கச்சாடியை ஊற்றுங்க. கச்சாடி 2-3 குடத்தட்ட 6 கச்சாடிகள் இருக்கிறது. கச்சாடி ஊட்டோம்னா கொண்டு போக சொல்றாரு. கொண்டு போட பொழுது திராட்சை ரசமாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய குழந்தை பருவமானும் சரி வாயு பருவமானும் சரி தன்னுடைய தாயாகிய மரியாதை இந்த தண்ணியை திராட்சை ரசமாக்கி காட்டியிருக்காங்க. அல்லேலூயா. ஒரு டிவியில சேனல்ல அந்த இயேசு வரலாறு குறித்து சொல்லும் பொழுது தாயாட்ட சில அற்புதங்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதற்கும் உலகத்திற்கு வெளிப்படுத்தவும் எல்லாம் காரணம் சொல்லி இயேசு தாயா என்ன பண்ணாங்க? என்ன தாத்தா ரசம் இல்ல என்று கரெக்டாக சொன்னாங்க. அல்லேலூயா. இப்ப என்ன அர்த்தம்னா மகனே இப்படி ஒரு அர்த்தம் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ண ஸ்திரியை உனக்கும் எனக்கும் என்ன என் வேலையிலும் வரவில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இந்த திருமண வீட்டுல திராட்சை ரசம் இல்லை. உடனே போய் ஆர்டர் பண்ணி கொண்டு வர முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இருப்பது தண்ணீர் தான், அதை திராட்சை ரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. இப்ப நெருக்கத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுத்தார். தண்ணிக்குள்ள ஒரு மினரல்ஸ் எல்லாம் இருக்கலாம், ஆனா திராட்சை ரசத்துக்குள்ள சத்து எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. நல்ல ருசியான திராட்சை ரசம் ரொம்ப சத்துள்ளது. அல்லேலூயா. அப்ப சத்தான ஒரு பதார்த்தமாக அதை கர்த்தர் மாற்றி தந்தார். நம்முடைய வாழ்க்கையில கூடிய பாதையில கர்த்தர் நெருக்கத்தின் மத்தியில நம்முடைய தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவையை கர்த்தர் சந்திக்க எத்தனையோ தேவையோடு கூட இருக்கலாம். ஆனா அத்தனை தேவையை சந்திக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். எல்லா நன்மையான காரியத்தையும் செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். உடனடி செய்ய வேண்டியது உடனடி செய்வாரு. கொஞ்சம் காலதாமதமா செய்ய வேண்டிய காலதாமதமா செய்வாரு. ஆனால் எப்பொழுது கர்த்தருடையவர்களாக இருக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற இருதயமுடையவர்களாக இருக்கணும், அற்புத நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது யோவான் 6:9 வாசியுங்கள். அந்திரேயா ஒரு ஆண்டவர் மலையில பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேக ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து வியாதியிலிருந்து சுகப்படுத்தார். நிறைய பேருக்கு சுகப்படுத்ததால் அவர் பேரு புகழ் 4வது திசைக்கு பரவிற்று. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக 4வது திசைக்கு ஜனங்கள் கடந்து வந்த பொழுது அவர்கள் மேல் கர்த்தர் இறக்கப்பட்டு இவர்களுக்கு இப்பொழுது ஆகாரம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லும்போது ஆராய்ச்சி பண்ணும்போது 3 நாள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆண்டவர் வார்த்தை மாத்திரம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்க வயிறை கவனிக்கல. அல்லேலூயா. ஆனா இங்க வந்து அப்படின்னு நம்ம 1 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும். அல்லேலூயா. 12 மணிக்குள்ள முடிச்சிடணும், டைம் பண்ணி முடிச்சிடணும். அடுத்த வேலை இருக்கு, சாப்பாடு வேலை. அல்லேலூயா. ஆனா இங்குள்ள ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஆண்டவருடைய இயேசுக்கு அற்புதம் செய்ய இயேசுவை பார்ப்பதற்கும் தங்கள் கவனத்தை செலுத்தினார்கள். ஆகாரத்தை பற்றி அவர்கள் நினைக்கவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் நினைச்சார். இல்லையா? அப்ப பிரிவிட்ட சொன்னார், எங்களுக்கு ஆகாரம் நீயே கொடுப்பா. ஆனா ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் செய்ய வேண்டிய அற்புதத்தை அதுல அவர் இன்னைக்கு இந்த அற்புதம் செய்யணும்னு பண்ணிட்டார். இல்லையா? ஆனா யாருக்கு தெரியாது? சீசருக்கு தெரியாது. பிலிப்பிட்ட கேட்டா அங்கே இங்கே அங்கலாய்க்கிறாரு. எவ்வளவு பணம்? 200 பணம் காணாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வச்சா கூட காணாது.
5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கிறான். அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இல்லையா? இதைத்தான் என்னால செய்ய முடியும், வேற இல்லை. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். இல்லையா? அப்பங்களை எடுத்து கொடுத்தார், மீன்களை எடுத்து கொடுத்தார். அவருடைய கரத்திலே அற்புதம் இருந்தது. இல்லையா? ஆண்டவர் இயேசுவின் கரத்திலே அற்புதம் இருந்தது. அப்பங்கள் எடுத்து கொடுத்தார், மீன்கள் எடுத்து கொடுத்தார்கள். அது 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதி இருந்தது. இல்லையா? புருஷர்கள் 5000, பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் 10,000 மேல இருக்கும். அவ்வளவு திருப்தியா சாப்பிட்டார். ஆண்டவர் திருப்தியா சாப்பாடு கொடுக்கிறார். இல்லையா? மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் எடுத்து அது ஒரு பிரசங்கியா சொல்லும்போது அந்த 12 கூடை 12 சீசன். இல்லையா? 6 கூடையை கொண்டு வீட்டுக்கு போங்க. இல்லையா? அப்பதான் வீட்டுல உறவினர்கள் சந்தோஷப்படுவாங்க. இல்லையா? அப்ப இப்படி கர்த்தர் அற்புத நெருக்கத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து ஒரு விசாலமான பாதையை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை மாற்றி ஒரு விசாலமான ஒரு சௌரியமான சூழ்நிலை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டிருக்க வல்லவராய் இருக்கிறார். இல்லையா? அங்கு ஜீவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மளை ஆராய்ந்து வர்த்திக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். இல்லையா? ஆராய்ந்து பெரிய பெருக்கத்தை கட்டுறார் வல்லவராய் இருக்கிறார். அவரை யோசித்து நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும், அவர் கஸ்டடிக்குள்ள இருக்கணும், அவர் சபைக்குள்ள இருக்கணும், ஆராதனைக்குள்ள இருக்கணும். ஒரு கூட்டம் இல்ல, 9 கூட்டம் நடக்கும். நல்ல சபையுடைய ஐக்கியம் காலையில ஒரு கூட்டம், நைட்டு ஒரு கூட்டம், இடையில ஒரு கூட்டம், இப்படி விதவிதமா காத்திருப்பு கூட்டம், இப்படி விதவிதமா அந்த ஆராதனை நடத்திக்கிட்டே இருக்கு சபை. இப்ப நல்ல ஐயாவுக்கு நல்ல ஆண்டவர் சபையை கட்டி கொடுத்திருக்கிறார். நல்ல விஸ்தாரமான சபை. இங்க ஆராதனை சும்மா ஆள் வந்தாலும் வராட்டாலும் ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். அது ஒரு அபிஷேகம். பாரம்பரிய சபை சிஎஸ்சி சபையில கூட அப்படி ஆராய்ச்சிட்டே இருக்காங்க. அங்க பார்த்தா நம்மளோட அதிகமான கூட்டங்கள் நடத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள பார்த்தா நம்ம நினைக்கணும் நிறைய கூட்டங்கள் நடத்துறேன். நம்ம பாட்டு ஜாப் பண்ணிட்டோம்னா எங்கேதான் பிடிச்சிட்டு வந்து உட்காரு. வேற அது சேர்க்கும் போது அதிக எண்ணிக்கையில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமயம் 25 என் கர்த்தருக்கு 9வது பங்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இஸ்ரவேலர்கள் பெருகிற பார்த்து எகிப்திய ஜனங்கள் எரிச்சல் அடைந்தார். இங்க வேகம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. அப்ப சத்துரு இருக்கதான் செய்யணும். கர்த்தரை திருக அதிகமா இருக்குது, சத்துரு வெளியே தெரியாது. ஆனா வேற பார்த்துட்டு இருக்கும். ஆனா திரும்பவும் போயிடுச்சுன்னா பிசாசு துள்ளி அடிச்சு வந்து விதவிதமா சுவாதிப்பான். அப்ப எதிராளி பிசாசனவன், உங்கள் எதிராளி பிசாசனவன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு எதிரியை காட்டுகிறார். அந்த எதிரி நம்மகிட்ட கிரியை செய்கிறான். நம்முடைய ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை, ஆரோக்கியத்தை, அறிவை எல்லாம் திருடிட்டே இருக்கிறான். அவரை திருட விடாம தடுத்துதான் ஜெபம் பண்ணி கூட்டம் நடத்திட்டே இருக்கணும். ஊழியம் செய்துகிட்டே இருக்கலாம். கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நாம நடத்தாட்டா அவன் திருடிட்டே தான் இருப்பான். கடையில் போது நம்ம கணக்கு பார்க்கும்போது நமக்கு உதச்சிக்கிட்டே இருக்கும். என்னடா இது வரல, இது வரல, இது வரல, இது வரல, எல்லா இடத்துலையும் கடையா இருக்கு, வாசல் அடப்பட்டு இருக்கு. யார் இது திருடுறா மட்டும் இருந்து வளர்ச்சி இல்லாம உலகம் பார்த்தா நம்ம என்ன நகைக்கக்கூடும். அப்போ திருட்டு பிசாசுகள் இருக்கிறது, ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறது. அத வேத்துல எதிரி, உங்கள் எதிரியை பிசாசானவன் எவனை விழுந்தாலும் கத்திக்க சிங்கமாக சுட்டிட்டாயா. அப்ப எதிரி இருக்கிறாங்க வளர்வு இருக்கு. நிறைய பேருக்கு சாப்பிட்டு பேசுறது அதை பத்தி பேசாதீங்க சார், அதை பத்தி பேசாத. சரியான உடைய காரணம் அவனை பத்தி பேச, அவன் செய்யறதா அவன் செஞ்சுட்டு இருப்பான், அவன் சொல்றதா இவன் செஞ்சுட்டு இருப்பான். அவன் இல்லவே இல்லை, எப்படி வருமா அவன் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்றாங்க. பாவத்தில் மறைச்சு பண்றாங்க. இல்லையா? எதிரியை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு அவங்க மறைக்கப்பட்டு அவங்க ரகசியமாக அப்படி ஒரு அது வஞ்சிக்கிற ஒரு தன்மை தான். இல்லையா? எதிரியை குறித்த ஒரு ஞானம் இல்லாம இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 உபவாசம் பண்ணும்போது சாத்தான் வந்து சோதித்தான்.
கொண்டு கீழே தாழ புதியும் என்று சோதிச்சான். மலையில கொண்டு என்னை பழிந்தவர்கள் எல்லாத்தையும் வந்து தாரன்னு சொல்லி ஆண்டவரை சோதிச்சான். ஆண்டவரை துரத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பயரா இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பயரா இருக்கிற நான் மனைவியை கண்ட்ரோல் பண்ணல. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விழிப்பாகவே இருந்தார். அல்லேலூயா. ஜீவியம் உள்ள விழிப்பில்லாம். அதான் பிதா நானும் ஒன்றாய் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். நானும் பிதா ஒன்றாய் இருக்கிறோம். பிதா தன்னுடைய குமார இயேசுவுக்கு அளவில்லாமல் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். அப்படி ஆண்டவர் வந்து வெற்றியாளர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயிப்பது தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவருக்கு சீசராக ஆண்டவரை பிள்ளையாக நம்மை மாறி இருக்கிறோம். அவரை போல விழிப்பாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு 12 சீசர் 7 சீசர் ஏற்படுத்தி இந்த உலகத்தை அசைச்சார். இந்த உலகத்தை எப்படி மீட்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சீசரை கற்றுக் கொடுத்தார். வசனத்தை கொடுத்தார். பிதாவிலிருந்து வேண்டி கொடுத்தார். பரிசுத்தால் நிறைந்து காணப்பட்டார். அதுபோல நாம இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் விழிப்பா இருந்தது போல அப்ப அவர் விழிப்பா இருக்காரு. அப்ப நம்ம தூங்கலாமா? நம்ம தூங்குற நமக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. அவரை போலவே விழிப்பா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப எதிரி இருக்கிறார். எதிரை குறித்த ஞானம் நமக்கு அவசியம். ரோமர் 16:24 சொல்லப்பட்ட போது 16:24 வாசனை ரோமர் 16:24 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவருக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. கிருபையை குறித்து அநேக வார்த்தைகளை கேட்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இருந்தால் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. ஜீவனை காக்கிற கிருபை நல்லது. ஜீவனை காக்கிற கிருபையா இல்ல ஜீவனால் பார்க்கும்போது ஜீவனை காக்கிற கிருபை தான் நல்லது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜீவனை காக்கிறது தான் கர்த்தருடைய கிருபை. அப்ப அனைத்து ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணி விழிப்பா இருந்தால் உங்களுக்கு ஆயுசினாலே பெருகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி விழிப்பா இருக்க வேண்டும். அப்ப கிருபைனால ஜீவனை பார்த்தா கிருபை, விசுவாசத்தை பார்த்தா கிருபை, ரட்சிப்பை பார்த்தா கிருபை, ஆண்டவரை குறித்த ஞானம், ஆண்டவர் நம்மகிட்ட வந்து பழகுவது ஒரு கிருபை, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது ஒரு கிருபை, ஆண்டவரை பற்றியான ரட்சிப்புக்கான வசனங்களை கற்றுக்கொள்வது கிருபை. ஆவியின் கனி கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய, பொறுமை, தயவு, நட்புணர்வு, சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். அல்லேலூயா. ஒரு கிருபை. இதெல்லாம் கிருபையோ எல்லாம் கிருபை குறைகளோ நமக்கு வந்திருக்கு. அல்லேலூயா. கிருபையினால சக்தி பார்க்கும் பொழுது அன்பு 1 கொரிந்தியர் 13:18 வாசிக்கும் பொழுது விசுவாச, நம்பிக்கை, அன்பு 3 நிறைந்திருக்கிறது. இது அன்பே பிரதானம். அல்லேலூயா. அன்பு வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அன்பு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆத்ம ஆதாயம் பண்ண நமக்கு நிறைய அன்பு தேவை. அன்றைய இயேசு கிறிஸ்துக்கு நிறைய அன்பு இருந்தது ஜனங்கள் மேல. மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல இருக்கிறாங்க. இவங்க நல்ல மேய்ப்பனா இருக்கு. அப்ப ஜனங்களை மீட்டு மந்தையில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தரோன அன்பு இருந்தது. குறுகலான அன்பு இல்லை, பொங்கி வடிக்கிற ஒரு அன்பு ஆண்டவர்கிட்ட இருந்தது. அல்லேலூயா. அதுல நம்முடைய அன்பு இருக்கிறது. அன்பு இருந்தா அன்பு திரளான பாவங்களை கொடுக்கும். 1 பேர் 4:8 சொல்லியிருக்கு, நாம் ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்பா இருக்கணும். ஊக்கமான அன்பு. அன்பு டிகிரீஸ் ஆகக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லெவல் வரை இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சீசன் ஆவியில் எப்படி அன்பா இருந்தாரோ அதோட முடிவு வரையும் அன்பா இருந்தார். அப்ப சபை நடத்தும் பொழுது சபை மக்கள் எப்படி இருக்கணும்? ஆரம்பத்தில் எப்படி அன்பா இருந்தமோ முடிவு வரைக்கும். அவங்க பிச்சுட்டு அங்கே ஓடணும், சரி, அவங்க அன்பாக வச்சிருக்கணும். அல்லேலூயா. நம்ம கருத்து சொல்லிடக்கூடாது, இவங்க சரியில்லை, ஒழுங்கில்லை, இது குருட்டா என்று சொல்லி கருத்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவங்க அன்பாவே
வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊக்கமான அன்பு, ஊக்கமான அன்பு, சரளான அன்பு. அன்பு திராண பாவங்களை மூடிடும். ஆனா அக்யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வேத வசனத்தின்படிதான் அக்யூஸ் பண்ணணும். அல்லேலூயா. வேத வசனத்தை சொல்லி குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். வேத வசனம் இல்லாம போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆலோசனைகள் பேர்ல அவங்க குத்திடக்கூடாது. அவங்க எந்த இடத்துல வலிக்குது அவங்களுக்கு தான் தெரியும். இல்லையா, நம்மாட்ட குத்திட்டே இருப்போம். அவங்க எந்த இடத்துல வலிக்குது அவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆகவே அன்பு, சரளான அன்பு இருந்து அவங்களை நம்ம அக்யூஸ் பண்ண மாட்டோம். ஆண்டவர் சீசருக்கு எவ்வளவோ குறை இருக்குது. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நாளும் குற்றம் சொன்னதே இல்லை. மறுபடியும் அவர்களை உண்டு பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. சீசர்களை உருவாக்கி கொண்டே, சீசரை உருவாக்குவதிலே ஆண்டவர் இயேசு கவனம் செலுத்தினார். அதுபோல நாம் ஆண்டவர் போல ஜனங்களை உருவாக்குவதிலே கவனம் செலுத்த வேண்டும். அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் பெறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சரளான ஆத்துமாவுக்கு சொந்தக்காரராய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வர்த்திக்கப்படுகிறார். சோதனை நேரத்தில் இக்கட்டான அற்புதம் செய்து காட்டுகிறார். அந்த இன்றாய் பிசாசன் மத்தியில நம்மளை உயர்த்தி காட்டுகிறார். கிருபையாய் இருக்கிறார். கிருபையினாலே அன்பை பொழிகிறார். அன்பு திரளான பாவங்களை கூடுகிறது. ஊக்கமான அன்பு செலுத்த வேண்டும். அன்புக்கு பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை புறமே தரும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் அன்பா இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னு பின்னால் ரிவர்ஸ் செஞ்சு ஓடிடக்கூடாது. பூர்ண அன்பு பயத்தை புறமே தட்டி பிடிச்சு பொருட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க ஒரு பாட்டு போட்டுட்டு இருந்து சாதிச்சு அந்த பிரச்சனை செய்யணும், முறியடிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, விசுவாசியில விஷ ஊசின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை இருக்கும். நம்மளை குத்தி தண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஜெபத்துல வச்சு முறியடிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அந்த ஆத்மா நம்மகிட்ட பரவாயில்ல, நமக்கா நல்ல பாடுபட்டு இருக்காங்க, இனி இல்லையா போகக்கூடாது அப்படின்னு அவங்க தீர்மானம் இருப்பாங்க. நம்ம அவங்களுடைய பிரச்சனை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட மனிதனை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனை கர்த்தர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். நாம அன்புள்ளவர்களாய் பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தக்கும். பயமே வரக்கூடாது. புண்ணியத்துல பயமே வரக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தருவாராக. கர்த்தர் வந்து ஆசிரியத்தை விளங்குகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கொடுத்த வசனத்தை ஆண்டவரே நாங்கள் காணித்திருக்கிறோம். அதற்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவர், நீர் வாக்கு கொடுக்கிறீர், அதை நிறைவேற்றுகிறீர். அந்த நெருக்கத்தின் மத்தியில் எங்களை நெருக்கத்திற்குள் நடத்த நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்கள் நெருக்கத்தில் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றியது போல, 5,2,5,000 போஷித்தது போல எங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். எங்கள் சத்துக்குழுவாக அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன். எங்களுக்கு கிருபையாய் இருக்கிறேன். கிருபையினாலே எங்களுக்கு ஜீவனை தருகிறேன், விசுவாசத்தை தருகிறேன், அன்பை தருகிறேன், நம்பிக்கையை தருகிறேன். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் அன்புள்ளவராய் இருந்து நீ சாதித்த சாதனை ஆண்டவரே ஒரு பிள்ளைகள் நாங்களும் சாதிக்க எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்புக்கு சரி பாதுகாப்பு நம் அனைவருக்கும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.